சக்தி வாய்ந்த ஆண்டினாவை கூட்டி மற்ற ஒளிபரப்புகளை நேரடியாக வெகு தொலைவில் இருந்தாலும் ஆண்டினாவுடைய பவரை கூட்டி டிவியிலே தான் தெளிவான நிலைகள் அறிந்து உணர்வு போல மிக சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு விண்ணிலே ஒளிபரப்ப செய்யும் விண்ணின் ஆற்றலுடைய நிலைகளை வெளியிலே பறந்தாலும் அதனின் ஆண்டினா பவர் வைத்து அங்கிருந்து தனது நிலைகளை அது கவர்ந்து இன்று இந்த திரைவெளி படங்களை அதாவது இன்னைக்கு டிவி இவைகளை தெளிவாக காட்டுவது போல அன்று மெய்ஞானிகளுடைய உணர்வு ஆற்றல் மிக்க இந்த சக்தியை நீங்க பெரும் வண்ணம் இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வுகள் எந்த அளவுக்கு நினைவுண்டு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ இந்த கேட்டுணர்ந்து இந்த உணரச் செய்யும் கண் ஈர்ப்பு நிலைகள் உங்க உடலுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்து இந்த ஈர்ப்பாற்றல் மிக்க சாதாரண ஆண்டினாவை காட்டிலும் இங்கே சக்தி வாய்ந்த ஆண்டினாவை மாற்றும் நிலைகளுக்கு இப்போது உங்களுக்கு உபதேசிக்கின்றது. எமது குருநாதர் எமக்கு உபதேசிக்கும் போது அதை நான் எவ்வாறு கூர்ந்து அந்த உணர்வின் செயலை அவர் சொல்லும் உணர்வின் தன்மை என் நினைவை செலுத்தி அதனின் உணர்வின் ஆற்றலை நான் நுகர்ந்தேனோ அதன் நிலைகள் கொண்டு என் கல்லின் புலனறிவிற்கு ஆற்றல் மிக்கதாக மாறியதும் அவர் கூர்ந்து உபதேசித்த உணர்வுகள் ஊழ்வினையாக எனக்குள் பதிவானதும் அதை மீண்டும் நினைவுகொள்ளும் போது அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை பெரும் தகுதி ஏற்படுத்தினார். அதை போல நீங்களும் பெற வேண்டும் என்ற இந்த நிலைகளுக்குத்தான் இதை உபதேசிக்கும் போது நினைவூந்து எவரொருவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனரோ கண்ணிற்கு உரமாற்றும் ஆற்றல் மிக்க இந்த சக்தியை ஆண்டினா பவர் கூட்டுகின்றது. இப்ப சாதாரண ஆண்டினாவை டிவியை திருப்பி வைத்த பின் உங்க மனித அது பக்க சமீபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களை அதை இயக்கி காட்டுகின்றது. அதே சமயம் இப்ப சக்தி வாய்ந்த நிலைகள் வரும்போது சக்தி வாய்ந்த ஆண்டினா வைத்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஏனென்றால் சூரிய பிரபஞ்சத்தில் இந்த ராக்கெட்களை ஏறி அங்கு இருக்கக்கூடிய கோள்களின் செய்திகளை அது உணர்ந்தாலும் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் இங்கே கீழே தரையில் இருக்கக்கூடிய ஆண்டினா கவர்ந்து நமக்கு தெளிவாக காட்டுவது போல இன்று அந்த மகரிஷிகள் காட்டிய உணர்வின் தன்மையை நீங்கள் கேட்டறியப்படுத்தும் போது இந்த விண்ணிலே மேர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளின் அருள்வட்டமான சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் இந்த உணர்வினை உங்களுக்கும் நுகர்ந்து எடுக்கும் அந்த உணர்வின் ஆற்றலை உங்கள் கண்ணிற்கு அந்த ஆற்றல் மிக்க உணர்வின் ஈர்ப்பு சக்தியாக பிறக்கச் செய்வதற்குத்தான் இப்போது இந்த உபதேசிப்பது. இந்த உபதேசத்தின் உணர்வாலே நீங்க எந்த அளவுக்கு அது கூர்ந்து கவனிக்கின்றனவோ அதனின் ஆற்றல் அது பெருகுகின்றது. ஆகவே அதை பெருகச் செய்து நம்முடைய எண்ணத்தின் நிலைகளை விண்ணை நோக்கி நாம் ஏகும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து நம்ம பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கும் அதை நாம் எண்ணும் போது சுவாசித்து நம் உடலுக்குள் வினையாக சேர்த்து நமக்குள் நம்ம எரியாத வந்த தீய வினைகளை துடைக்கிறதா